ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 3/1/2024 நிர்மல் NR 413க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கெஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வெள்ளிக்கிழமை ரிசல்ட். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானதுக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இதெல்லாம் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை 809 ரிசல்ட்டு, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 969, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 760. இப்படி எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் நண்பா. இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5D40யோட 3663 சொல்லிட்டு கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் இந்த 165லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 630. நம்மளோட எக்ஸ் வந்து 5D40ங்கிறதுனால இந்த 30 எடுக்கணும். இதோட இந்த ட்ராவில் நம்ம கூட்ட போகிறது +36. இப்போ இதை நம்ம கூட்டிடலாம். 3ஓட 3 கூட்டினோம்னா 6, இங்கே 0ஓட 6 கூட்டினோம்னா 6 மட்டும் தான் நண்பா கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான ஏ போர்டு அல்லது ஆல் ஏ போர்டா அல்லது ஆல் போர்டா 6 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 165க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 652. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து 5D40யோட நம்ம வந்து 3663ங்கிறத மாற்றி கூட்டுறோம். இப்போ 652க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 652 இதோட ஃபுல் ப்ரைஸு 346. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 46, இதோட +63. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 4 கூட்டினோம்னா 0, இங்கே 6ஓட 3 கூட்டினா 9. 0 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 652க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 0வா அல்லது 9ஆ. இப்போ இந்த 652க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 229. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. இந்த இடத்துல சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிருக்கு. அதனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு சி நண்பா. ஸோ ஆல் போர்டு இந்த இடத்துல நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கு. இப்போ 229க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 710. இதில் நம்ம எடுக்க போகிறது 10, இதோட +36. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 1 கூட்டினோம்னா 4, இங்கே 0ஓட 6 கூட்டினோம்னா 6. 4 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 229க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 4 அல்லது 6. இப்போ இந்த 229க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 716. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா மறுபடியும் நம்மளுக்கு சி போர்டு. இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவிலையும் நம்மளுக்கு வந்து டச் இருக்குது நண்பா. அதோட நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ரா மட்டும்தான் ஏ போர்டாக இருக்குது. அதுக்கடுத்து 2 ட்ரா நம்மளுக்கு சி போர்டு வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். 716 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 346. இதில் நம்ம எடுக்க போகிறது 46, இதோட +63. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 4 கூட்டினோம்னா 0, இங்கே 6ஓட 3 கூட்டினா 9. 0 அல்லது 9 இந்த 716க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 0வா அல்லது 9ஆ. இப்போ இந்த 716க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 969. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் சி. ஸோ ரெண்டுக்கு சேர்த்தாப்பில் நம்மளுக்கு பெய்ட்ஸாக மாறிடுச்சு நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏ போர்டு, அதுக்கடுத்து நம்மளுக்கு சி போர்டுன்னு வந்துச்சு. இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏசி போர்டாக ஹிட் ஆயிடுச்சு. இப்போ 969க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இந்த கெஸிங்கில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். நம்ம கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் போட்டுக்கிட்டுருக்கிறோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது நண்பா. ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம். அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது நண்பா. இப்போ 969க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 654. இதில் நம்ம எடுக்க போகிறது 54. இதோட ப்ளஸ் போன ட்ரா 63, இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து 36.
இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 3 கூட்டினோம்னா 8, இங்கே 6ஓட 4 கூட்டினோம்னா 0, 8 0. இந்த 9 6 9க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 0வா. இப்போ இந்த 9 6 9க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 8 0 9. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 and 0. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஏ அண்ட் பி. ஸோ இந்த இடமும் நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பர் ஹிட் சொல்லலாம்பா. ஏன்னா இப்போ தொடர்ந்து நம்மளுக்கு ஏ போர்டில் பெய்ட்ஸ் வருது. ஸோ ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு ஏசி, இந்த இடத்துல நம்மளுக்கு ஏபின்னு வந்திருக்கு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 809 தான் நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு நம்ம இதில் தான் நண்பா ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 648 இருக்குது. இதில் நம்ம 480 எடுக்கணும். இதோட ப்ளஸ் 63. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 4 கூட்டினோம்னா 0, இங்கே 8ஓட 3 கூட்டினா 1, 0 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நண்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0வா அல்லது 1ஆனு கிடச்சிருக்கு. ஸோ ஃபார்மெட் படி தான் நம்ம எடுத்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கொண்டு வரல. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ஜீரோ அல்லது 1. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 1 இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஸோ லாஸ்ட்டு 2 ட்ராவாக நம்மளுக்கு வந்து பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 00 11, அதுக்கப்புறமா 10 01 சொல்லிட்டு இந்த ட்ராவு கிடச்சிருக்கு நண்பா. ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் எதுவுமே பிடிப்படலை அப்படின்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். டெய்லி எனக்கு ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது. டெய்லி ஒரே ஒரு நம்பர் மட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு டெய்லி ஒரே ஒரு நம்பர் ஏ போர்டுக்கு வேண்டாம், நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி ஏ போர்டு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஒருவேளை ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியாக ஏ போர்டு தான் வந்திருக்கு. அதோட நம்மளுக்கு லாஸ்ட் 2 ட்ராவாக ஏபி அண்ட் ஏசின்னு இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் இல்லாட்டாலும் ஏ போர்டு கிடைக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 3/1/2025 நிர்மல் என்ஆர் 413க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.